ஓ மாமா ரீலு அவுந்துச்சே, மாமா ரீலு அவுந்துச்சே. இப்பெல்லாம் ஒரு ஹீரோ கதை கேட்டுட்டு இருக்கும் போதே இன்னொரு ஹீரோ அந்த கதை எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற காலத்துல டைரக்டர் சங்கர் ரஜினிக்காகவே ஒரு சூப்பரான கதையை தயார் செஞ்சுட்டு இருந்தாரு. இந்த கதையை படிச்சு பார்த்ததும் ரஜினியும் சூப்பர் நல்லா இருக்கே ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த படத்துல நான் நடிக்கிறத விட அஜித் நடிச்சா இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு சூப்பர் ஸ்டார் சொன்னதும் தலையும் ஓகே சொல்லிட்டாரு. டிசம்பர்ல இருந்து ஷூட்டிங்கும் ஆரம்பிக்க போறாங்க. சிம்பு முதல்ல ஒரு பொண்ணை காதலிப்பாரு. அந்த காதல் தோல்வியில முடிச்சிடும். அதுக்கப்புறம் தான் இன்னொரு பொண்ணை காதலிப்பாரு. என்னம்மா வாழ்க்கை வரலாறு சொல்றேன்னு கேட்காதீங்க. இதுதான் பாண்டியராஜ் பண்ற இது நம்ம ஆளு படத்தோட கதை. இந்த படத்துல முதல்ல அவர் லவ் பண்ற பொண்ணா ஹன்சிகாவும் கடைசியா லவ் பண்ற பொண்ணா நயன்தாராவும் நடிக்கிறாங்க. ஐஸ்வர்யா ராய் கல்யாணத்துக்கு அப்புறமா ரொம்ப நாளா நடிக்காம இருந்த இவங்க மறுபடியும் மணிரத்னம் டைரக்ஷன்ல நடிக்க போறாங்க. இந்த படம் தமிழ்லயும் தெலுங்குலயும் அட் அ டைம்ல எடுக்க போறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த படத்துல நாகார்ஜுனா நடிக்கிறாரு, ஃபஹத் ஃபாசில் நடிக்கிறாரு, மகேஷ் பாபுவும் நடிக்கிறாங்க. மகேஷ் பாபுக்கு ஜோடியா ஸ்ருதி ஹாசன் நடிக்க போறாங்க. மங்காத்தா படத்துக்கு அப்புறமா சால்ட் அண்ட் பெப்பர் ஹேர் ஸ்டைலே நடிச்சிட்டு இருந்த தலை திரும்பவும் பில்லால நடிச்ச தலை மாதிரி சும்மா ஸ்டைலா காட்ட போறாராம் கௌதம் மேனன். மங்காத்தாடா. செல்வராகவன் அடுத்து இயக்க போற படத்தோட ஹீரோ சிம்பு. முதல்ல சிந்துபாத் கதையை விக்ரம வச்சு டைரக்ட் பண்றதுக்காக தான் உருவாக்கிட்டு இருந்தாரு செல்வராகவன். அப்புறமா என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு தெரியல. கடைசியில சிம்புவை வச்சே டைரக்ட் பண்ண போறாரு. அப்ப கண்டிப்பா கன்னித்தீவு இருக்கும். கடைசியா ஒரு குத்துப்பாட்டும் இருக்கும். கன்னித்தீவு பொண்ணா கடலுக்கு கண்ணா. பிரம்மன் படத்துல ஒரு பயங்கரமான குத்தாட்டம் ஆடணும் அப்படின்னு ஆண்ட்ரியாவை கூப்பிட்டதும் ஆண்ட்ரியா எனக்கு 25 லட்சம் சம்பளம் கொடுத்தாதான் நான் வருவேன்னு சொன்னதும் அப்படியே ஷாக் ஆகி போய் நின்னுட்டாங்க. ஓகே டாடா பாபாய் அப்படின்னு அவங்க கிளம்புற நேரத்துல ஆண்ட்ரியா கூப்பிட்டு வேணும்னா இந்த பாட்டையும் சேர்த்து நானே பாடுறேன், ரெண்டுத்துக்கும் சேர்த்து 25 லட்சம் ரூபாய் தாங்கன்னு சொன்னோன்னா எல்லாரும் பகுத் ஹாப்பி பசுபில்லாபாத். கோலி சோடா படத்தை பார்த்தவங்க எல்லாருமே மனசாரா பாராட்டிட்டு இருக்காங்க. அந்த படத்துல ஏடிஎம்மா நடிச்ச பொண்ணை கட்டி பிடிச்சி வாழ்த்துக்கள் சொல்லணும் அப்படின்னு சமந்தா பாராட்டி இருக்காங்க. அது மட்டும் இல்லாம எவ்வளவு சின்ன டீம், எவ்வளவு குட்டி பசங்க, இந்த பசங்க எல்லாம் சேர்ந்து எவ்வளவு அழகா இந்த படத்தை பண்ணிருக்குதோ அப்படின்னு அனுஷ்கா பயங்கரமா பாராட்டி இருக்கிறாங்க. கோலி சோடாக்கு கோலிவுட் வட்டாரமே பாராட்டு மழைகளை குவிச்சிட்டு இருக்குது. மாமா ரீலு அவுந்துச்சே.